யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உள்ள பலாலி மக்கள் தங்களது பூர்வீக காணிகளை விடுவித்து மீள்குடியேற அனுமதிக்குமாறு வலியுறுத்தி 8வது வாரமாகவும் தொடர் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பலாலி சந்தையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் வெறுமனே காணிகளை பெற்றுக்கொள்வதற்கான கோரிக்கையாக அல்லாமல் நீண்ட காலமாக மறுக்கப்பட்டு வரக்கூடிய வாழ்வாதார மற்றும் அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான போராட்டமாகவும் அமைந்துள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் நீண்ட காலமாக அரச படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். எங்கள் காணிகள் எங்களுக்கே வேண்டும், பூர்வீக நிலங்களில் மீள் குடியேற அனுமதிக்க வேண்டும், மக்களின் நிலங்களை சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் போன்ற கோஷங்கள் போராட்டத்தில் எழுப்பப்பட்டன. இவை காணிகளை இழந்த மக்களிடையே தொடரும் அதிருப்தியையும் தங்களது உரிமைகளை மீட்டெடுப்பதில் அவர்கள் கொண்டுள்ள உறுதியையும் வெளிப்படுத்துகின்றன. பல ஆண்டுகளாக தங்களது சொந்த காணிகளுக்கு திரும்ப முடியாத நிலை காரணமாக இந்த மக்கள் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். சொந்த வீடுகளை அமைத்துக் கொள்ள முடியாமல், விவசாயம் மற்றும் ஏனைய பாரம்பரிய தொழில்களை தொடர முடியாமை, நிரந்தரமான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதில் காணப்படும் சிரமம் என்பன அவற்றில் முக்கியமானவை. இடம்பெயர்ந்த நிலையில் வாழும் குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கை மட்டுமன்றி அவர்களின் பிள்ளைகளது கல்வி, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். காணி என்பது இங்கு வெறும் பொருளாதார சொத்தாக மாத்திரம் பார்க்கப்படவில்லை. அது மக்களின் குடும்ப வரலாறு, சமூக அடையாளம், பாரம்பரியம் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றுடன் பின்னி பிணைந்துள்ளது. எனவே பூர்வீக காணிகளுக்கு திரும்புவதற்கான கோரிக்கை ஒரு குடியிருப்பை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை கடந்து தங்களது அடையாளத்தையும் இயல்பு வாழ்க்கையையும் மீட்டெடுப்பதற்கான கோரிக்கையாக விளங்குகின்றது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் காணிகளை விடுவிப்பதாக அரசாங்கத்தால் உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் அவை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பது மக்களின் பிரதான குற்றச்சாட்டாக உள்ளது. சில அறிவிப்புகள் அல்லது பகுதியளவிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் அனைத்து குடும்பங்களும் தங்களது சொந்த காணிகளுக்கு திரும்பக்கூடிய முழுமையான தீர்வு இன்னமும் கிடைக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தாமதமே அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை குறைத்து வாரந்தோறும் போராட்டத்தை தொடர வேண்டிய நிலைக்கு மக்களை தள்ளியுள்ளதாக தெரிகின்றது. 8வது வாரமாக தொடரும் போராட்டம் இந்த பிரச்சினைக்கு நிர்வாக அறிவிப்புகளை தாண்டிய நடைமுறை தீர்வு அவசியம் என்பதை உணர்த்துகிறது. காணி விடுவிப்பிற்கான தெளிவான கால அட்டவணை, காணிகளின் தற்போதைய நிலை தொடர்பான வெளிப்படையான தகவல்கள், மீள்குடியேற்றத்திற்கு தேவையான வீடமைப்பு மற்றும் அடிப்படை வசதிகள், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் என்பன ஒருங்கிணைந்த முறையில் வழங்கப்பட வேண்டும். அதேவேளை மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை கேட்பதற்கான நேரடியான பேச்சுவார்த்தை பொறிமுறையொன்றும் அவசியமாகின்றது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைப்புகள், பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் காணி உரிமையாளர்கள் இணைந்து ஒவ்வொரு காணி தொடர்பான நிலைமையையும் ஆராய்ந்து தீர்வுகளை அறிவிக்க வேண்டும். உறுதிமொழிகள் தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படாமல் போனால் மக்களின் விரக்தியும் அரசு நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையும் மேலும் தீவிரமடையக்கூடும். பலாலி மக்களின் தொடர் அமைதி வழி போராட்டம் வடக்கில் இன்னமும் தீர்க்கப்படாமல் நீடிக்கும் காணி மற்றும் மீள்குடியேற்ற பிரச்சினைகளின் அடையாளமாக அமைந்திருக்கிறது. நல்லிணக்கம், இயல்பு வாழ்க்கை மற்றும் நிலையான சமாதானம் ஆகியவை நடைமுறையில் அர்த்தம் உள்ளதாக அமைய வேண்டுமெனில் பாதிக்கப்பட்ட மக்களின் நில உரிமை உறுதிப்படுத்தப்பட்டு அவர்கள் கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் தங்களது பூர்வீக இடங்களில் மீள்குடியேறுவதற்கான நடவடிக்கைகள் தாமதமின்றி மேற்கொள்ளப்பட வேண்டும்.